தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை அது சேர்த்துக்கோங்க. புரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 100 கிராம் பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் கேரட் 2 அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பு இப்பயே சேர்த்துக்கோங்க, அப்போதான் காயில உப்பு இறங்கும். இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன், பத்தலைன்னா லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வதங்குற நேரத்தில் கொஞ்சமாக 2 கொத்து அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன், இது நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும், அது சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு புதினாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் புதினா சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள். சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு கரம் மசாலா சேர்க்கனால ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் குருமா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் கடல மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்குங்க. கடல மாவு சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குருமாவுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். இது என்னோட ஸ்டைலு. கடல மாவு சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம தேங்காய், பூண்டு, இஞ்சிலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க பேஸ்ட், அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நான் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். குக்கரில் வைக்கும்போது தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா தண்ணியாட்டம் போயிடும், அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க தண்ணி. லாஸ்ட்டாக உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விடுங்க. ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு விசில் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு விசில் விடுங்க. விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கன்சிஸ்டன்சிலாம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ வாங்க சேவ் பண்ணிடலாம்.
இன்னைக்கு இட்லி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட சப்பாத்தி, பூரி, தோசைகள்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குயிக்காக ஈஸியாக வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.